வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போதைய கட்டமைப்பை திருத்துவதற்கு மேலாக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் இலக்கு என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் பொறுப்புக்கூறு நடவடிக்கைகளுக்கான நிதியுதவியை நிறுத்த பரிந்துரைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல். தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று திஸ்ஸ விதாரண வலியுறுத்தல். கடவுச்சீட்டுகளுக்காக வருகையளிக்கும் பொதுமக்கள் புதிய விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம். தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய கட்டமைப்பை திருத்துவதற்கு மேலாக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் இலக்கு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதில் அரசியல் கலாச்சார மாற்றத்துடன் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி நோக்கில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறினார். வலுவான போக்குவரத்து சட்டங்கள் மூலம் வீதி விபத்துகள், நச்சுவாயு பாதிப்பு, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 100 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கம் ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டம் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், தனியார் துறை ஆதரவோடு இது பொது தனியார் கூட்டு திட்டமாக அமல்படுத்தப்படுவதாகவும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பான வசதியான கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கம் என்றும் தெரிவித்தார். பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் அரசியல்வாதிகளை ஆதரித்ததாக சந்தேகிக்கப்படும் சுமார் 18 உயர் அரசு அதிகாரிகளை கைது செய்யும் நோக்கில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு உள்ளிட்ட விசாரணை குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 5 உயர் அதிகாரிகள் தற்போது வெளிநாடுகளில் இருப்பதாகவும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. மற்றொரு நோக்கில் போதைப்பொருள் கடத்தலில் ஈட்டிய வருவாயில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் பொருளை பகுதியில் வசிக்கும் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி பொருளையில் உள்ள 3 மாடி வீடுகள், காந்தானை பகுதியில் உள்ள 4ஆம் மாடி மற்றும் 2 சிற்றுந்துகள் உள்ளிட்ட சொத்துக்கள் சட்டவிரோதமாக கிடைத்ததாக நம்பப்பட்டு காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வருவதாக கூறுவது தவறானது என்றும் இது அரசாங்கத்தின் இருமுகமான அணுகுமுறையை காட்டுவதாகவும் லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார். அவரது குற்றச்சாட்டுப்படி நாட்டில் சிங்கள மக்களுக்கு ஒரு விளக்கம் அளித்து சர்வதேச தரப்பிற்கு ஆங்கிலத்தில் வேறொரு விளக்கத்தை தருவதன் மூலம் அரசாங்கம் நேரத்தை இழுத்துக் கொண்டு செயல்படுகிறது. தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை சட்டப்படி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சமகால அரசியல் நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளும் காணப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று ஜனாதிபதி அறிவித்திருந்தாலும் அதனை விரைவாக நடத்துவதற்கான சீரான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் எதிர்கொண்ட தோல்வியின் பின்னணியில் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனை எதிர்த்து மக்கள் விடுதலை முன்னணி செயல்பட்டதாகவும் இதனால் பெரும்பான்மை குடியினரிடையே மாகாண சபை முறைமை தொடர்பாக தவறான புரிதல் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் வாக்குறுதிகளை நிரூபிக்கும் வகையில் அரசாங்கம் தன்னுடைய சட்ட பொறுப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண குறிப்பிட்டார். இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்கான நிதி உதவியை நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் சர்வதேச அரசியல் வட்டாரங்களின் தகவல்களையும் அரசு ஆவணங்களையும் மேற்கோள் காட்டிய குறித்த ஊடகம் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு வெள்ளை மாளிகையின் முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகமே பரிந்துரை செய்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் உலகளவில் 24 திட்டங்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த பட்டியலில் இலங்கை, ஈராக், நேபாளம், பெலாரஸ், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, சிரியா மற்றும் கொலம்பியா உள்ளிட்ட நாடுகள் அடங்கும். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்க வெளிவிவகார துறையினரிடம் கருத்து கேட்கப்பட்ட போதிலும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்படியானாலும் இது இறுதியான முடிவாக கருத முடியாது என்றும் மேற்கண்ட பரிந்துரை தொடர்பாக வெளியுறவுத்துறை மேன்முறையீடு செய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மனைவி ஷிராந்தி ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்பட உள்ளார் என்ற தகவல் மிகவும் கலக்கமடைந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்வத்தி மகாநாயக்கரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்து மல்வத்தி மகாநாயக்க திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் கடந்த காலங்களில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அனுரவிடம் அப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த அனைத்து தலைவர்களிடமும் ஊழல்வாதிகளுக்கு உரிய தண்டனை வழங்குமாறு நாங்கள் பலமுறை கேட்டுக் கொண்டுள்ளோம். ஆனால் அத்தனை வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் யாரும் அதை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் பொது நிதியை கொள்ளையடித்து ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் கூறினோம். அவர் ஜனாதிபதி ஆன பிறகும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். எனவே மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் ஷிலாந்தி ராஜபக்சவை கைது செய்யக்கூடாது என்று இப்போது எப்படி வாய் திறந்து சொல்ல முடியும்? மல்வத்தை மகாநாயக்க தேரர் முன்னாள் ஜனாதிபதியிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக தெரிய வருவதாவது பிரபலமான சிறிலிய சவிய கணக்கு தொடர்பான புதிய சுற்று விசாரணைகளின் விளைவாக ஷிலாந்தி ராஜபக்ச கைது செய்யப்படும் அபாயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி தனது கீழ் இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஷிலாந்தியின் சகோதரன் நிஷாந்த விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறையில் வைத்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அவர் மேலும் கிளர்ச்சியடைந்துள்ளார். இதுவரை எந்த ஒரு அரசாங்கத்தின் கீழும் அந்த தலைவரும் ஊழலின் மூல காரணத்தை தொடமாட்டார்கள் என்ற உறுதிமொழிகள் அதிகாரத்தில் உள்ளவர்களிடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் நிஷாந்த விக்ரமசிங்க சம்பவம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மூல காரணத்தை தொடுவதாகவும் காட்டியுள்ளது. இது மஹிந்தவின் பயத்திற்கும் காரணமாக அமைந்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ஒருபோதும் வாக்குமூலம் கொடுக்க காவல்துறைக்கு செல்லாது தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு அறிவுறுத்துமாறு மகாநாயக்க தேரரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் இருந்து சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு கைப்பற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 43 வயதுடைய ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்கள் கொழும்பு 8 பொருளை பகுதியில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களிடமிருந்து கந்தானையில் உள்ள 4 மாடி வீடு, பொருளை பகுதியில் உள்ள 2 மற்றும் 3 மாடி வீடுகள், ஜப்பான் எல்டோ மற்றும் வெகோன் ஆர் ஆகிய கார்கள் உள்ளிட்ட சொத்துக்களும் அடையாளம் காண இவர்களை மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் ஜூலை 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டுகளுக்காக வருகையளிக்கும் பொதுமக்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் புதிய விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூலை 2ஆம் தேதி முதல் பத்ரமுல்லையில் உள்ள திணைக்களத்தின் தலைமையகத்தில் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் காலை 6:30 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பத்தை விரைவாக செயலாக்கும் பேரில் இடைத்தரகர்கள் அல்லது 3வது நபர்களிடம் பணம் செலுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் பிப்ரவரி 18 முதல் அமலாக இருந்து ஒரு நாள் கடவுச்சீட்டு சேவை மே 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதையும் தற்போது சாதாரண சேவை விண்ணப்பங்கள் காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை ஏற்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் சேவைக்கு முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் அவசர தேவையுடைய விண்ணப்பதாரர்களும் இதே நேரத்தில் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் கடவுச்சீட்டு பெற வேண்டிய திணைக்களத்தின் உள்ளேயோ வெளியேயோ உள்ள தரகர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தேவையான கட்டணம் தலைமையகத்திலேயே செலுத்தி அதிகாரப்பூர்வ ரசீதை பெற்று கடவுச்சீட்டு கவுண்டரில் பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் முக்கிய நோக்கம் தரகர்களால் ஏற்படக்கூடிய மோசடிகளை தவிர்த்து பொதுமக்களை பாதுகாப்பது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.